வணக்கம். என் பேர் மாதவன். நான் இங்கே மதுரை லோக்கலில் தான் இருக்கிறேங்க. நம்ம வண்டி வந்து டாடா சுமோ ஸ்பேஷியோ 2013 மாடல். மதுரைக்கு லோக்கலில் வந்துட்டு இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் பண்ணுறது எங்கேயாவது இருக்குமா என்னென்னு தான் பார்த்தேன். டிக்கரிங் வேலைலாம் அதிகமாக இருந்துச்சு நம்ம வண்டியில். டென்ட்டு, பெயிண்டிங்கு, நிறையா ஒர்க் இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம லோக்கலில் நான் தேடி பார்க்குறப்போ பெர்ஃபெக்டாக பண்ணுற அளவுக்கு யாருமே இல்லை. எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. காஸ்ட் வைஸும் அதிகமாக சொன்னாங்க. அதனால் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு அதுக்கு போகல. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நம்ம ஏசியன் மோட்டார்ஸோட வீடியோஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்குறப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து ரீஸ்டோரேஷன்றதை ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணுறப்போ எனக்கு இது கொஞ்சம் ஓகேவா அப்படின்னு தோணுச்சு. இந்த வண்டி நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஸ்பேஷியோ வந்து ஓல்டு லுக்கில் இருந்தது. இதை அப்படியே கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு விக்டா மாடலுக்கு அப்டேட் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே தான் இருந்தோம். பட் அதை விட எனக்கு நல்லா வந்திருக்கு அவுட்புட்டு. ஸோ சுமோ ஸ்பேஷியோ இப்போ ஒரு விக்டா லுக்கில் இருக்குது, நல்லா இருக்குது வண்டி. காஸ்ட் வைஸும் எல்லாமே ஓகே தான். ஏசியன் மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேலை சொன்னீங்கனாலும் என்ன சேஞ்சஸ் சொன்னீங்கனாலும் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்றாங்க. புதுசாக ஏதாச்சும் வண்டி நீங்கள் வேலை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஏசியன் மோட்டார்ஸில் வந்து கொடுக்கலாம். நல்லபடியாக பண்ணித்தராங்க. சொன்ன டேட்டில் விட கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லா வேலையும் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏதாச்சும் ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இது பண்ணலாமா என்னன்னு நம்ம கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இது பண்ணலாமா, ஓகேவா, காஸ்ட் வைஸ் ஓகேவான்றத ஒரு வாட்ஸ்அப்லையோ அதுலையோ நமக்கு இன்டிமேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த வேலை அன்னைக்கு நடக்கிறது, டிங்கரிங் ஒர்க்காக இருக்கட்டும், பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், வண்டியில் வேறு ஏதாச்சும் பார்ட் சேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும், அது இமீடியட்டாக ஃபோட்டோ எடுத்து இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி, லோக்கலில் இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் வண்டியை ஒன்ஸ் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டயத்தில் வந்து பார்த்துக்கலாம். அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு வீடியோவாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க அவங்க. ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்படி நல்லபடியாக பார்த்துருவாங்க. மோட்டார்ஸ் வந்து ஒன்று ரிங் ரோட்டில் இருக்குது, இன்னொன்று ஒத்தக்கடையில் இருக்குது. ரிங் ரோட்டில் இருந்து தெப்பக்குளம் போகிற சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியன் மோட்டார்ஸ் மெயின்லேயே தான் இருக்குது. ஒத்தக்கடையோடும் போக மெயின்லேயே இருக்குது. உங்களுக்கு எல்லாமே அவுட்டில் இருக்கிறனால நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்களாலும் சரி, லோக்கலில் இருந்தீங்களாலும் சரி, உங்களுக்கு ஈஸியாகவே வண்டி நீங்கள் கொடுத்துட்டு பார்த்துக்கலாம் என்னென்னு. ஓகே, தேங்க்யூ. நம்ம வண்டி ஸ்பேஷியோ மாடிஃபிகேஷன் விக்டா மாடலில் சேஞ்ச் பண்ணது. இதான் அவுட்புட் லுக்கு. கலரும் ஸ்டிக்கரிங்லாம் லேட்டஸ்ட் மாடலில் மாற்றிருக்கிறோம். ஓல்டு லுக்கில் இருந்து நியூ லுக்குக்கு மாற்றிருக்கோம். இதான் ஃபைனல் அவுட்புட். எல்லாமே எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ ஏசியன் மோட்டார்ஸ்.